நான் அடுப்பில் வடச்சட்டி வச்சுங்க. எண்ணெய் ஒரு கரண்டி போட்டுக்கிறேங்க. அதில் பட்டை, ஜீரகம், சோம்புங்க, பிரியாணி இலை, ஏலக்காய்ங்க தாளிக்கிறதுக்கு போட்டுக்கிறேங்க. இப்போ நான் ஒரு பெருவெங்காயம் பொடிப்படியாக கட் பண்ணி வச்சுக்கிறேங்க. அதுங்க அது கூடவே ஒரு பச்சை மிளகாய்ங்க இதையும் போட்டு வதக்கிக்கலாங்க. கருவேப்பிலை தழை போட்டுங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நம்ம ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாங்க. இது நல்லா வதங்கிட்டுங்க. இப்போ நான் ஒரு 3 தக்காளி வந்துங்க நான் 1 2 அடித்து வச்சுருக்கிறேங்க. அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாங்க. அது கூடவேங்க நான் ஒரு ஸ்பூன் வந்து கல்லுப்பு போட்டிருக்கிறேங்க. அப்போ தான் நல்லா வதங்கிட்டு சீக்கிரட்டு நல்லா வதங்கிட்டுங்க. இப்போ வெங்காயம் தக்காளியும் நல்லா வதங்கிடுச்சுங்க. நான் பாருங்கள், நான் மல்லித்தூள் 2 ஸ்பூனுங்க, மட்டன் மசாலா 2 ஸ்பூனுங்க, நான் மஞ்சத்தூள் வந்து ஒரு டீஸ்பூனுங்க, மிளகாத்தூள் வந்து ஒரு ஸ்பூனுங்க இதை போட்டுங்க பச்சை வாசம் போக வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாங்க. இந்த மசாலுக்கு நம்ம இதை கொஞ்சம் தண்ணி ஊற்றிங்க நல்லா பச்சை வாசம் போக விட்டுங்க வதக்கிக்கலாங்க. இப்போ இந்த மசாலா நல்லா வதங்கிடுச்சுங்க. இப்போ நம்ம இந்த காளான் போட்டுடலாங்களா. நான் 2 பாக்கெட் காளானுங்க இது போட்டுங்க நல்லா கிளறி கொடுத்துக்கலாங்க. நான் காளானை இந்த மாதிரி கிளறிக்கிட்டுங்க. நான் கொஞ்சம் மெதுக வச்சு காளான்லேயே தண்ணி விடுங்க. எடுத்தோடனே நீங்கள் தண்ணி ஊற்றிடாது. பாருங்கள், நான் தண்ணியே ஊற்றலை. அதுலேயே பாருங்கள் காளான்லேயே தண்ணி பாருங்கள் எவ்வளோ தண்ணி விட்டுருக்குதுங்க. இப்போ இதுலேயே அப்படியே கொதிச்சு வேகட்டுங்க. நான் ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துங்க. அதில் வந்து நான் சின்ன மூடியாக 1/2 மூடி தேங்காய்ங்க, ஒரு 4-5 முந்திரி நான் போட்டுங்க. இது நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சிட்டு வந்துடுறேங்க. நல்லா காளான்லாம் வெந்துருச்சுங்க. இப்போ நம்ம தேங்காய் அரைச்சி வச்சோமில்லங்க அதை ஊற்றிக்கலாங்க. ஊற்றிங்க இன்னும் கொஞ்சம் நம்ம அந்த மிக்சியோட ஊற்றிடலாங்க. தண்ணி கொஞ்சம் நான் தண்ணியே இப்போ தாங்க நான் ஊற்றுறேங்க. ஃபுல்லாக அதுலேயே தண்ணி இருக்குங்க. நல்லா கிளறி கொடுத்துக்கலாங்க. நான் இந்த அளவுக்கு தண்ணியும் நான் மிக்ஸ் பண்ணிக்கிட்டேங்க. நீங்கள் இன்னும் சாப்பாட்டுக்குன்னு இன்னும் கொஞ்சம் கூட தண்ணி போட்டுக்கலாங்க. நான் ஒரு கிரேவி மாதிரி வைக்கிறதுனால இந்த அளவுக்குங்க. ஒரு 2 நிமிஷம் கொதிச்சா போதுங்க. நம்மளுடைய சிப்பி காளான் கிரேவி வந்து ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ லாஸ்ட்டாக வந்துங்க நம்ம கொத்தமல்லி தழை, புதினா தழை தூவிக்கலாங்க. நான் வந்துங்க இன்றைக்கி சப்பாத்திக்கு வைக்கிறதுனால இந்த அளவுக்கு கிரேவி வச்சுருக்கிறேங்க. நீங்கள் சாப்பாட்டுக்காக இருந்தால் இன்னும் கூட கொஞ்சம் தண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. நீங்களுங்க இந்த ஒரு ஹெல்த்தியான ஒரு சிப்பி காளான் செஞ்சு பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றிங்க.